ஏடாமே சம்பப்போ இன்னைக்கு நம்ம ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஜியால் தான்டா. ஓகேவா? ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் படிங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அப்புறம் ஒன்று சொல்லணும், நிறைய பேருக்கு விஷ் பண்ணல, சாரிடா, என்னோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. இல்லைன்னா விஷ் பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்தது, பட் சாரிடா. சரியா? யாராருக்கெல்லாம் பர்த்டே வந்துச்சோ ஹாப்பி பர்த்டேடா. சாரி, என்னால் வீடியோஸ் போட முடியல. ஓகேவா? அக்காவை மன்னிச்சிருங்க எப்பயும் போல். சரி, ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகேவா? ஏன்னா ரெயின் ஆகுது, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரெயின் வேற வந்துருச்சு, அது இதுன்னு என் தொண்டை வேற கட்டிக்கிச்சு தெரியும். அப்படின்றதுனால தான் சரி நிறைய பேசிட்டேன், வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ வில் டாமினேட் யூ. ஓகே, இதான் செகண்ட் பார்ட் இந்த எஃப்ஓட. சரியா? ஜிஎல் தான். ஓகே, லெசன் என்ன முடிச்சிருப்போம்னா, ஒரு மாதிரி கெத்தாக சொல்லியிருப்போம், அவள் எந்து அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி மேடம் வந்துட்டு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே எங்க எவ்வளவு திமிரு இருக்கும், வா எப்படி பேசுறா பத்தியா உன் பொண்ணு, இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கான் அவளுக்கு, எவ்வளவு திமிரு இருக்கும் அவளை அப்படின்ற மாதிரி குக்கியோட அப்பா இப்போ வந்துட்டு போறாரு. வேணாம் வேணாம் வேணாம், ஏன் அவளை புரிய வைக்கலாம், பேசி புரிய வைக்கலாம், அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. உனக்கு ஒன்னும் தெரியாதுடி, நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி அவர் தள்ள ட்ரை பண்றாரு. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, நான் பேசுறேன் அவள்கிட்ட, ப்ளீஸ்ங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி இழுத்து நிக்க வைக்கிறாங்க. என்ன பண்றியோ பண்ணு, ஆனா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருந்தானா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, அவளுக்கு ஏன்னா அப்படி பிரச்சனையோ, இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெரியுறாளே, என்ன நினைச்சிட்டு இருக்காவ, ஷோ கட்டவில்லை இவள இருக்கு அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு புலம்பிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே உங்க சைடு வந்தா நீங்க அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு நீங்க நடந்தது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன நடந்தது, ஏன்பா அப்படி சொல்லியிருப்பா, எதுக்கா என்ன அப்படி பண்ணா, ஆனா நல்லா தான் இருந்தது. ஸோ ஏன் உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, அது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவளே சொல்லிட்டு, ஆனா ஆனா அவன் எந்துன்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்து செம்மையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் அதே தான் ஓடிட்டு இருக்கு, ஏன் அப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே அன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்து ரெடி ஆகுறீங்க, லேசியாக ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே டவுன் சைடில் இறங்கி வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வாமா ஏன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆமாப்பா ஆமாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு உட்கார. வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு உனக்கு என்ன ஒர்க் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்பா, இன்னைக்கு காலேஜ் தான் அப்படின்னு. சரி ஓகே, நீ வீட்டில் தனியாக இருக்க, உனக்கு கன்ஃபார்ம் உனக்கு காலேஜ் போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அகெயின் கேட்குறாங்க. ஏன்பா, இம்பார்ட்டன்ட்பா, நான் போயே 2 நாள் தான் ஆகுது, லீவ்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இருந்துக்கிட்டு, ஓ ஓகே, நாங்கள் ஒரு ட்ரிப் போகலான்னு இருக்கோம். ட்ரிப் இல்லை, பிஸ்னஸ் மீட்டிங், பக்கத்து ஊரில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வரத்துக்கு 2 days ஆகும், நீ பார்த்துக்குவல்ல, மிஸ்டர் மின் வீட்டில் தான், எனக்கு தெரியும்ல அவரை அப்படின்னு. மீன் அங்கிள் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு தான் எப்படியும் மேக்ஸிமம் சீக்கிரம் வந்துடுறோம், ஆனால் 2 days ஆகுமா, நீ பார்த்துக்குவல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பெரிய பொண்ணுப்பா, நான் பார்த்துக்குவேன்ப்பா, கவலைப்படாதப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, டக்குனு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வருது, எடுத்து ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹலோ கங், எப்படி இருக்கீங்க? ஹலோ மின், நாங்கள் கிளம்பிட்டோம், இதோ வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். ஓகே கங், பார்த்து வாங்க, வேணா நான் அரேஞ்ச் பண்ணுறது தான், என்ன கார் என்ன, இல்லை நாங்கள் கார் வச்சுருக்கோம் வரோம் அப்படின்னு. ஓகே பார்த்து வாங்க,
ஹாப்பி ஜர்னி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தால் வெளியே வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதோ பைக் சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு என்னடா பைக் சவுண்டு அப்படின்ற மாதிரி வெளியே போறீங்க. உங்க அம்மா உங்களை ஒரு மாதிரி மறிக்கிறாங்க. என்னடி பைக் சவுண்ட் கேட்குது அப்படின்னு. மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வெளியே போறீங்க. வெளியே போகவே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பின்னாடியே வராரு. அவங்க லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வெளியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பாக்குறீங்க, அங்க மிஸ் குக்கி இருக்காங்க. ஓகேவா, மிஸ் குக்கி இருக்காங்க அங்க. அவங்க வந்துட்டு ஒரு பைக்ல வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு புல்லட் மாதிரி வச்சுக்கோங்க, கெத்தா அப்படியே வந்துட்டு வந்து பைக்கை வந்துட்டு உங்க காருக்கு முன்னாடி நிறுத்திருக்காங்க. நீங்க அவ பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஸ்கிளாஷ் ஆகுது. ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவன் ஒன்றும் இல்லை, வாமா உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உள்ள வந்த வீடுக்கு உள்ள போக ட்ரை பண்ணீங்க. ஏய் யாரு அந்த பொண்ணு அப்படின்னு. ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி அங்கேருந்தே கை ஆட்டுறாங்க. ஹாய்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோடனே பின்னாடியே இன்னும் 2 பைக் வருது. அதில் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்ம லில்லி நிக்கி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த குரூப் தான் அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க நீங்க வந்துட்டு இவங்களும் வராங்களே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே தயங்கி நிற்பீங்க. ஆமா அப்படின்னோடனே யாருமா அவங்க? சீனியர்ஸ்மா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அது குக்கி, அது லில்லி அண்டு மினி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதில் இருக்காங்க. ஓகேவா, அவங்களையும் தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க மட்டும் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இப்போ வந்துட்டு எல்லாரும் டபுள் ட்ரிபிளாக உட்காந்துட்டு இருக்காங்க. குக்கி பைக்கில் மட்டும்தான் குக்கி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. மீதி எல்லாம் வேறு பைக் வச்சுருக்காங்க. பொண்ணுங்கன்னா இருந்தாலும் பைக்லாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஓகேவா, ஒரு மாதிரி அவர் வந்து ராயலாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, நான் இந்த மாதிரி சொதப்பண்ணா மன்னிச்சிருங்கடா. ஏன்னா கொஞ்சம் இவருக்கு வந்துட்டு எஃப்எஃப்லாம் போட்டது இல்லைல்ல, அதனால அப்படி இருக்குடா. சரியா, ஓகே. கொஞ்சம் சொதப்பண்ணா கொஞ்சம் அக்கா தானே அப்படின்ற மாதிரி மன்னிச்சிருங்க. ஓகேவா, சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நீங்கள் அப்படி அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் பல்ல காட்டுறீங்க. வாமா உள்ள வாங்க, எல்லாரும் டீ காஃபி குடிக்கிறீங்களா, வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஆண்டி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பவ்யமாக வந்துட்டு நம்ம குக்கி வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்த உடனே பிடிச்சிச்சுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஐயோ தங்கமான பிள்ளை போல, நம்ம பிள்ளை மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பரவாயில்லம்மா வாங்க உள்ள வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்கேயும் கிளம்புறீங்க போல. ஏன்னா நாள் பார்க்கலாம், நான் மேபி டெய்லியும் வருவேன், என்னை கூட்டிகிட்டு போவேன். எனக்கு அவள்லனா ஒரு நாளே போகாது, அவன் எனக்கு சோல்மேட் மாதிரி ஆயிட்டா ஒரே நாள்ல அப்படின்ற மாதிரி குக்கி வந்துட்டு சொல்றேன். ஓ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டீங்களா நீங்க? ஓகே ஓகே, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோமா, ஸ்கூல் வேற காலேஜ் வேற புதுசு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சாரிடா, காலேஜ் சொல்லினீங்க, ஸ்கூல் இல்லை. ஓகே, ஸ்கூல் வேற புதுசு, கொஞ்சம் பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீனியர்னு சொன்னது வந்துட்டு ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தே இருக்காங்க இல்லையா அவங்க, அதனால அப்படி சொல்கிறேன். ஓகேவா, சரி அக்கா கொஞ்சம் சொதப்பிட்டேன், சாரி. ஓகே, ஸ்கூல் வந்துட்டு பார்த்துக்கோமா, கொஞ்சம் புரியலைன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நீங்களாம் பைக் எடுத்து வரீங்களே, வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. இல்லை, வீட்டில் ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களாம் பிஸியாக இருக்காங்க, கார் செட் ஆகாது, அதனால தான் பைக்கில் வர. எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் என்னோட உயிரே தான், ராயல் என்ஃபீல்ட். தென் உங்கள் பொண்ணு அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு, ஃப்ரெண்ட் சோல்மேட் அப்படின்ற மாதிரி அவள் சமாளிக்கிறான். ஐயோ இவன் வேற போட்டு விட்டுருவா போலியே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு சரிம்மா பார்த்து பத்திரம் பார்த்து ஓயன் அப்படின்னோடனே சரிப்பா சரி பார்த்து, நாங்கள் வரத்துக்கு 2 days ஆகும், பத்திரமா என்னால் முடியலண்ணா, நீங்களாம் அவளோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க. 2 நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம், இவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்னா கொஞ்சம் செய்யுங்கப்பா, நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன்
ஒரு மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா இவளை அப்படின்னு உடனே சூப்பர் பார்த்துக்கிறோம் அங்கிள் அப்படின்ற மாதிரி பல்ல காட்டுறா. ஐயோயோ அம்மா கண்டத்துட்டியா அம்மா சொல்ற நீ அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ வந்துட்டு குக்கின்னு சிக்கனடி மகளே உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவளும் பல்ல காட்டுறா. இப்போ அவங்க கிளம்பிடுறாங்க. காரி பின்னாடி அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு சொல்றா, நான் நடந்தே போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்புறீங்க. நான் நடந்தே போகிறேன், நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போக ட்ரை பண்ணீங்க. டக்குன்னு வந்துட்டு பைக் எடுத்து வந்து திருப்பி உங்கள் முன்னாடியே நிறுத்துறா. ஏறி பின்னாடி அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறேன். இல்லை இல்லை சீனியர் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏறு அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறா. இல்லை வேணாம் நான் நடந்தே போகிறேன், கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் டக்குன்னு வந்துட்டு பைக்கை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறா. நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுறா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவள் டக்குன்னு உங்களை வந்துட்டு தூக்கி வந்துட்டு பைக் மேலே உட்காந்த மாதிரி, அதாவது டபுள் சைட் போட்ட மாதிரி உட்கார வச்சுட்டு அவள் பாட்டு வந்து உட்காந்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி இல்லை நான் இறங்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. இறங்கணும்னு பார்த்தேன், எத்தனை போய் நல்ல புளியா மரமாக பார்த்து விடுவண்டி, 2 பேர் சேர்ந்து சாவோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்கிறா. உங்களுக்கு பயம், ஐயோ வேணாம் அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம் அப்படின்ட்டு இதில் மூழ்கி நான் அமைதியாக உட்காந்துட்டு வருவேன். ஆனால் அமைதியாக ஸ்மூத்தாக இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூல் போவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த டிரைவே வந்துட்டு ரொம்ப அமைதியாக போகுது. பேபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு வேற என்ன கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உன்னை தாண்டி அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்கிறா. வந்து என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கிளாஸ்லாம் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவ கிளாஸ் வச்சுக்கிட்டே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடு செக் பண்ணீங்க. ஓ பேபி உனக்கு புரிஞ்சுதா, அப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது புரியல அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை நம்ம ஸ்கூலே போகலாம் எனக்கு புரிஞ்சுது சீனியர், எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடு செக் பண்ணீங்க. குட் கேர்ள், நல்ல பேபி கேள்றீ நீ அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டே இந்த வந்துட்டு அந்த டிரைவே அப்படியே போயிட்டு இருக்கு. அதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு பின்னாடி பைக்ல வராங்க. இப்போ போயிட்டு உள்ள என்ட்ரானோடனே அப்படியே பைக் எடுத்துன்னு போய் ட்ராப் பண்றாங்க. அப்படியே எல்லாரும் மாசா பாக்குறாங்க. ஒரு மாதிரி புல்லட்ல வந்தா எப்படி இருக்கும், கெத்தா இருக்காது. அப்படியே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு அதான் உள்ள போயிட்டு பார்க்கிங் ஏரியால வந்துட்டு பார்க் பண்ணிட்டு அந்த நீங்க வந்துட்டு பைக்ல இருந்து இறங்கி எஸ்ஸாவை பாக்குறீங்க. கம்முன்னு போயிடலாம் நம்ம இதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு இறங்கிட்டு பாய் சீனியர் அப்படின்னு மாதிரி நகர ட்ரை பண்ணீங்க. டக்குன்னு நீங்க எங்கேயோ ஸ்டக் ஆகி நின்றுட்டீங்க. என்னடா அப்படின்னு மாதிரி திரும்பி பாக்குறீங்க. உங்களோட பேக் பிடிச்சிருக்கா ஒரு கையில. சிக்கிட்டனா ஏன்னா அப்படி பண்றாளோ அப்படின்ற மாதிரி என்ன சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்க திரும்புறீங்க. கிளாஸ் ரூம் தானே போறேன், ஆமா கிளாஸ் ரூம் தான் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பசங்க கிட்ட பேசாம இரு, ஓகே? ஏன் அப்படின்னு பேசாதனா பேசாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழைச்சி சொல்றேன். பேசல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி ஆக்வர்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்றீங்க. நல்லா பல்ல காட்டுறீங்க அவள்கிட்ட. நல்லா சரிடா, நான் நல்லா இல்லை, ஓகேவா? நீ சிரிக்காம அமைதியே இரு, அப்படியே இரு, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. வந்துட்டு இந்த சிங்க நம்மளுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணாம், இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் என் ஃப்ரெண்ட், நான் உன் ஃப்ரெண்ட், ஓகேவா? இதோட முடிஞ்சிச்சு குக்கி, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நகர ட்ரை பண்ணீங்க. பட் பேக் ஆஃப் கையில் தான் இருக்குது. ஈவினிங் நான் வருவேன், நம்ம பைக்கில் போகிறோம், வீட்டில் ஸ்டே பண்ணுறோம், ஸ்டடி பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் படிக்கணும்ல அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு எட்டு செக் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். இல்லை படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எட்டு செக் பண்ணீங்க. படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை வேணாம் சீனியர், படிக்கிறோண்டி, வருவேண்டி, இல்லை நம்ம சேர்ந்தே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறேன். இல்லை வேணாம் சீனியர் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. படிக்கிறோம் அவ்வளோதான், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை வேணாம், இழுத்தன்னு வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமாக சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு கம்முன்னு வந்துட்டு உங்களோட கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க,
இப்போதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் காரிடோர்லேருந்து பார்த்தோமே நாங்கள் 2 பேரும். என்னடி அவங்க கூட வர, அவளுக்கு உனக்கு எதிரி ஆயிட்டீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. எதிரி தான் பட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னவோ பண்ணுறவையன் பெருசாக பண்ணுற, பட் எங்களை மட்டும் கோத்து விட்றாதடி தங்கல்ல, சரியா? கிளாஸ் கவனிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதனால் அவங்களும் அமைதியாடுறாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு இப்போது அப்படியே கிளாஸும் கவனிக்கிறீங்க. கிளாஸ் போயிட்டே இருக்கு. டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி யாரோ உங்களை ஸ்டார் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக திரும்புறீங்க. பாய்ஸில் ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக அழகாக இருப்பான், நம்ம எப்பயும் போல் ஜாக், ஓகேவா? அவரே தாங்க. அப்படியே வந்துட்டு அங்கேருந்து லுக் விடுறாரு, இன்னும் அழகா இருக்கு புள்ள அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஐயோ ஏன் அப்படி பார்க்குறான், நம்மளுக்கு இந்த ஸ்கூல் வந்ததுலேருந்து நம்மளுக்கு ஏடா குடமாவே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவனை கண்டுக்குந்தா அதானே நம்மளுக்கு பிரச்சனை, கண்டுக்காம நம்ம பாட்டு பாடம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கீங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணுறது நிறுத்தவே இல்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகுது, என்னடா இன்னும் ஸ்டார் பண்ணுற மாதிரியே, இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கேஷுவலாக ஜன்னல் பக்கம் திரும்புறீங்க. அங்கே இரு கண்கள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, அப்படியே பலன்னு இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஐயோ அவளுக்கு கிளாஸ்லாம் இல்லையா, என்னை வேடி பார்க்கறது மட்டும்தான் அவளுக்கு வேலையா, இந்த ஸ்கூலை விட்டு முதல்ல போகணும்டா, இந்த ஒரு வருஷம் நான் எப்படியாவது சமாளித்து இந்த ஸ்கூலை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு பார்க்காதடி குந்தானி போடி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க. எனக்கு திட்டுறான்னு நினைக்கிறேன்டா அவன் அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து சவுண்ட் கேட்குது. இப்போ வந்துட்டு அவன் என்ன நினைச்சாலும் தெரியல. இப்போ வந்துட்டு கதவு கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எஸ் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், இம்பார்ட்டன்ட் சார், இப்போவே சொல்கிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்களா ஐயோ வராளே, என்ன டவுட் இருக்குது இவளுக்கு எந்த பாடத்துலையா டவுட் வரும், எப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகள் கிளப்பலாம்னாலே இவளுக்கு டவுட் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த அவங்க கூட கேங்கில் வந்தாங்க இல்லையா, அதில் வந்துட்டு நிலா எப்பயும் போல பிரில்லியன் பேபி, அவங்க வந்துட்டு அப்படியே சரி இதான் சார் டவுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க, நம்ம கண் எங்க இருக்கும் அப்படியே சும்மா அப்படியே மேலாக்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வர நீங்கள் அப்படியே சிக்கிட்டீங்க. பேபி பேபிக்கு அழகா இருக்கல்லடா அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு பக்கத்தில் நிக்கியோட ஷோல்டர் மேலே ஹேண்ட் போட்டு வந்துட்டு அது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டு ஆமாண்டா, சிறுப்பால் அடிப்பா அவளையா பார்க்குற நீ அப்படின்னு. இல்லை பக்கத்தில் நல்லா இருக்கே, பக்கத்தில் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இன்னொன்று. ஓகே, ஆனால் என் ஃபிகர் சமாளிக்குது, நான் வந்துட்டு ஈவினிங் போவேன் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு வந்துட்டு அவளுக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா அப்படின்ற மாதிரி. அப்படியே கேஷுவலாக பசங்க பக்கம் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே திரும்பிட்டா ஜாக் பார்க்கறத கவனிச்சிட்டாங்க மேடம். யாரு இவன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்க, அவன் தான் ஜாக், சமாளகால ஆப்ஸெல்லாம் இருக்குடி, அவன் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, நான் கூட ஃபாலோ பண்ணியிருக்கேன், பட் யாருக்குமே ரிப்ளைவே பண்ண மாட்டான்டி இவன். நானே ஒரே ஒரு ஃபாலோவர்ஸ், அது அவனோட இன்னொரு ஐடி, அதுலேயுமே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஐ திங்க் 1 மில்லியன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எனது 1 மில்லியனா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாவ. ஆமாண்டி, நம்மளே இன்ஸ்டாகிராம் வச்சுதான் கோடிக்கணக்கில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கடி பேபி அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி வந்துட்டு சொல்ல, ஆமாம் கோடிக்கணக்கில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு நிக்கியும் சொல்கிறா. இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அவையா அவனை பார்க்குறான், அதான் இப்போ எனக்கு முக்கியம், அவனை சாப்பிடலாமா பொறுத்தலாண்டி, எனக்கு பிடிக்கல, அவ எவ்வளோ திமிரு இருந்தா அவளை பார்க்கலாம். அவன் பேர் என்ன சொன்னேன், என்ன பேர் சொன்னேன் அப்படின்னு ஜாக் அப்படின்னு, வாடி நீ கேஃபிட்டேரியா ஏரியாவுக்கு வருவல்ல, உன்னை செஞ்சிடற வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி வந்துட்டு மறைச்சிட்டு இருக்கா. முடிஞ்சிச்சு வாடி அப்படின்ற மாதிரி நல்லா கூப்பிட்றா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு விங்க் பண்ணிட்டு அவள் வந்துட்டு போயிடலாம். நீங்க வந்துட்டு
போகும்போதும் சேட்டை குரங்கு சேட்டை அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. என்னாடி இங்க ஒருத்த சட்டை அடிக்கிறான், அங்க பத்தி கண்ணை காட்டு போறா, என்னாடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியாம என்னை சுத்தி நடக்குதுரி, என்ன விட்டுருங்கடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ வந்துட்டு லஞ்ச் அவர். நீங்க வந்துட்டு இப்போ உங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வந்துட்டு கேண்டீன் போறீங்க. கேண்டீன் போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்படியே டேபிள் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு கார்னர் டேபிள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக பார்க்குறீங்க. ஒரு சவுண்டாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓகே எப்பயும் போல் இப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு கிளான்ஸ் விட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரமா சாப்பிட்டுருப்பீங்க. ஹே பேபி, என்ன விட்டு சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பேபி டேஸ்டி ஃபுட் நினைக்கிறேன், அதுவும் மவுத்துல பட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். கட்டு 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 அப்படின்ற மாதிரி உங்க பிளேட் எடுத்து வச்சுட்டு அவ பான்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ தனியா ஒரு பிளேட்ல போட்டு சாப்பிடலாமல்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டக்குன்னு சொல்றீங்க. இந்த நீ சாப்பிட்ட மாதிரி ஆகாது பேபி அப்படின்ற மாதிரி சொல்றா. ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு, நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லை, நான் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. அதனால தானே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கேஷுவலாக பார்க்க உயன் என்னடி உங்க பாரு, சோறு தாண்டி முக்கியம், நான் சாப்பிட்றேன்டி, என் பேபி சாப்பிட்டதுடி, நான் சாப்பிடணும்டி அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். மூடிக்கிட்டு திரும்பு முன்ன சொன்னோம்ல அப்படின்னு அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்த்தா ஜாக்கு உள்ள அவனோட கேங்கோட என்ட்ரு ஆகிறான். போடி வந்துட்டானா ஹோயன் பேபி அப்படின்னு, என்ன குக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு நிலா வந்துட்டு உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பா. ஏன்னா இந்த வேலையை பார்ப்பான்னு அவளுக்கு நல்லா தெரியும், அதனால அவள் உங்களுக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்திருப்பா. வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பேபி அப்படின்ற மாதிரி அவள் பேபின்னு கூப்பிட்டோன்னே என்ன அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. வந்துட்டு பேபி அதுவும் வரான்ல, அவன் உன்னை ஸ்டார் பண்ணி பார்த்துருந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்புறீங்க. திரும்பினா அங்கே நம்ம ஜாக் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஆமாம் உன்ன மாதிரி பெரிய தொல்லை அவன் அப்படின்னு ஒன்று, நான் மட்டும் தான் உனக்கு தொல்லையாக இருக்கணும், அவன் எப்படி உனக்கு தொல்லையாகலாம், இது சரியில்லை சரியில்லை அப்படின்னு ஒன்று, இப்போ என்ன பண்ணலாம் நினைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டக்குன்னு கேட்குறீங்க. அவனை போட்டிருந்தாமா செத்து போட்டோம், உன்னை பார்த்தவன் உயிரோடே இருக்கக்கூடாது பேபி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் உயிரோட இருக்கணும், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. தயவு செய்து என் பிரச்சனைக்கு, அதான் என்னால எதனா ஒரு பிரச்சனை வச்சுன்னு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட போவாத, அது பிரின்சிபல்கிட்ட போகாத மாதிரி என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செய்து என்னை இழுக்காத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே பேபி நான் பாத்துக்கிறேன், அவனை போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு நேரா இப்போ வந்துட்டு நம்ம குக்கியும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் எழுந்து போறாங்க. ரியலாவே போறியாடி அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டே இருக்கா. கொடுமை என்ன பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி நீங்க அவளே பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அந்த டேபிள் கிட்ட போயிட்டு அங்க வந்துட்டு அவங்க கேங்ல ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் சாது, அவனை வச்சுதான் வேலை வாங்குவானுங்க. அந்த பையன்ட்டு போயிட்டு என்னடா இங்க இருக்க அப்படின்னு, அக்கா ஒன்றும் இல்லைக்கா சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்ன எப்பயும் போல எடிபிடி வேலைக்கு வந்துட்டியோ அப்படின்னு, அவன் எதுக்கு வேணா வருவான் நீ என்ன அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீ அப்படியே குக்கி வந்துட்டு டாப்பட்டே கூப்பிடுறான். ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க 2 பேத்துக்கும் ஆகுது, எதுனா தகராறு ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கேபிட்டல் ஏரியா ஃபுல்லாமே அமைதியாயிட்டாங்க. எதனா பிரச்சனை நடக்குமோ அப்படின்ட்டு இப்போ இருந்துக்கிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன உனக்கு பிரச்சனை, முதல்ல டாப் போட்டு கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னு, நீ பண்றதெல்லாம் நல்லா இல்லை, கொஞ்சம் அடக்கிட்டனா உனக்கு நல்லது அப்படின்னு. நான் அனாடி பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க பாரு பல்ல உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு சொல்றா. நான் பண்ணுவடி நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பேபி நீ சைட் ஆச்சு தானே அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்க, யாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவனும் கேட்க, அதுக்கு வந்துட்டு போயான் அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி டக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஆமா நல்லா என்ஜாய் வைக்கிறே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, வச்சிரோடா வாய அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு சொல்றா.
என்ன அப்படி நினைச்சிருக்க என்ன ஜியலா அப்படின்னு. ஆமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு எங்க வர்றா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரியாக்ஷன். இங்க பாரு யாருன்னா இங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கா அடுத்து போட்டு போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நோயன்னு சொன்னோடனே எல்லாரும் சூப்பராயிடுறாங்க. ஏன்னா அவங்கள பத்தி நல்லா தெரியும் ஒரு மாதிரி ஆளு. அப்படியே வந்துட்டு ஜாக்கு வந்துட்டு நாடி பூச்சாண்டியா பாப்பாண்டி போடுவடி நாடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்ல ஒன்னும் இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது அந்த ஷோல்டர் மேல ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படியே நெக்ல தடவுன மாதிரி அவ பாட்டு போயிட்டே இருந்திருப்பா வெளிய. அப்படியே கொஞ்ச நேரம் தான் என்னடா அப்படின்ற மாதிரி டே பிளட்டுடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவனை பாக்குறாங்க. அவனோட நெக்ல வந்துட்டு கரெக்டா கொஞ்சம் சைட்ல வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு அறுத்து பிளட் வந்துட்டு கொள்ளந்து. ஆனா உயிருக்கு என்ன பாதிப்பும் இல்லை. ஆனா ஒரு ஸ்கிராச்சஸ் பிளட் வந்துட்டு கல்லந்து டிடி பிளட் வருதுடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவனை கூட்டிகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அதான் அதுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணதுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்களுமே ஓடுறீங்க, அங்க இருக்க எல்லாருமே ஓடுறாங்க. இப்போ அங்க ரூம்குள்ள போனோடனே யாரோ கிழிச்சிருக்காங்க, நைஃப் இல்ல இந்த பிளேட் மாதிரி விஷயம் வச்சுட்டு கிழிச்சிருப்பாங்க போல. என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்னும் இல்லை மேம் ஒன்னும் இல்லை ஏதோ நடந்து போகும்போது கதவுல கிழிச்சுக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சமாளிக்கிறான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அமைதியா இருங்க, இது எனக்கும் அவளுக்குள்ள பிரச்சனை, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி அவன் சமாளிக்கிறான். எல்லாரும் அமைதியாடுறாங்க. பட் உங்களுக்கு நல்லா தெரியும் அவ தான் பண்ணிருப்பான்னு. உங்களுக்கு வந்து செம்மகம் வருது, டீப்பாவே போடு தலைவா பிளான் போட்ட அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே தெரிச்சு ஓடுறீங்க. எங்கடா இருக்கா அவ அப்படின்னுட்டு ஸ்ட்ரைட்டா அப்படியே நீங்க வந்துட்டு டெரஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. அவர் டெரஸ்ல தான் இருப்பா மோஸ்ட்லி, கிளாஸ் அவர் இல்லைன்னா. இப்போ வந்துட்டு நீங்க அப்படியே டெரஸ் போய் பார்த்தா வந்துட்டு அவங்க கேங்கோட உட்காந்துட்டு இருக்கா, சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பேன், ஜஸ்ட் மிஸ். பட் இன்று வந்துட்டு வார்னிங்கா வச்சுக்கலாம், பெருசா பண்ணணும் அவனை. இதே மாதிரி பண்ணியிருந்தானா சைட்ல போட்டுட்டு நடுவேல போட்டுட்டு நான் பாடி ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு உனக்கு என்ன தும்முறா அப்படின்ற மாதிரி நீங்க கத்திட்டே போறீங்க. ஹே பேபி என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க சாப்பிட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறா. முதல்ல அது மாதிரி பேசுறத நிறுத்து, என்ன பண்ணிருக்க தெரியுமா, அவன் கழுத்துல கிழிச்சிருக்க அப்படின்னு. நானா கிழிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெயிலுக்கு போவடி நீ அப்படின்னு. போறதுக்கு எனக்கு தயார் தான், உனக்காக நான் எங்க வேணா போவேன், சாவு கூட வேணா, நீ கூட சேர்ந்து சாகணும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு சொல்ல. ஐயோ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. ஆமா பேபி உன் மேலதான் அப்படின்னு. முதல்ல இந்த மாதிரி டயலாக் நிறுத்து, அவனுக்கு எதுனா ஆயிருந்தா சாவுட்டோவன் உன்னையா பார்த்தாவன் அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு திரும்பி நிற்கிறா. ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல பேபி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு சொல்றான். தயவு செய்து உனக்கும் எனக்கும் நிமிட்டுக்கு எதுவுமே இல்லை, தயவு செய்து நிறுத்திடுதோட, நான் உன்கிட்ட பேச கூட வரல, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நான் பாடு அமைதியா இருக்கேன், நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. ஷோ பிளீஸ்பா உன் காலில் வேணா விழுறேன், நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை, நான் பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்தது கூட மன்னிச்சிரு, தயவு செய்து மன்னிச்சிரு, அதுக்காக என்ன சாவு கூட வச்சிரு, இந்த மாதிரிலாம் பண்ணி நிக்காத, என்ன பண்ணி பிரச்சனை கிளப்பி என் மேலதான் வரும் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உன் மேல ஒண்ணுமே வராது, என் மேலதான் வரும், அவன் செத்தா கூட நான் தான் கொன்னேன்னு சொல்லுவேன் அப்படின்னு. நீ தான் கொல்லுவ, வேற யார் கொல்லுவா அப்படின்னு. உனக்கே தெரியல பேபி, நான் தானே கொல்லுவேன், அவன் பண்ணதுக்கு நான் தான் போட்டு தள்ளுவேன் அவனை அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஓ நீ திருந்தவே மாட்டடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கன்ஃபார்ம் பேபி உனக்காக நான் திருந்தவே மாட்டேன் பேபி. சரியா இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு. கிளாஸ் ரூம் போறேன், உன் கூட பேசவே மாட்டேன், நீ பேசலாம் பரவாயில்ல, ஈவினிங்கா பார்க்கிங் ஏரியாவா வீட்டுக்கு போலாம், என்ன பைக்ல போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். வர மாட்டேன் நீ வருவடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான் வர மாட்டேன் நீ வருவ, நீ வரலன்னு வச்சுக்க அவனை சாவடிச்சுட்டு உன்னை ஈத்துட்டு போவ அப்படின்னு. ஐயோ ரெண்டு மணி கத்துறீங்க, பாய் பேபி அப்படின்ற மாதிரி அவ பாட்டு போயிடுறா. அஞ்சு கண்டினியூ பாட்டு அமைச்சிடறா. நெக்ஸ்ட் பார்த்து போடுறேன். பாத்துங்க பை ஆமி.